ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு பாக்கியா குடும்பத்தில் எல்லாருமே செம்ம ஹாப்பிங்க. தாத்தா தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க எல்லாமே திரும்புதேன்ற பாட்டை போட்டு விட்டு அவர் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ தான் புதுசாக என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு ஜாலியாக இருக்காரு அவரு. சரி, தாத்தாவோட என்ஜாய்மெண்ட்டை ஏன் கெடுக்கணும்? இன்னொரு பக்கம் பாட்டி இருந்துட்டு வச்சு செய்கிறேன் வாராதிக, இவ்வளோ நாள் ஏன் மருமகளை செஞ்சல, வா இப்போ ஒன்று செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னடா பண்ண போகிறாங்க? சரி வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு யோசிச்சா இவங்க வெளியே உட்காந்துருக்காங்க. வெளில உட்காந்துருக்கும் போது எங்கே சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டதுக்கு என்ன பேச்சுங்கிற, அப்பா சாமி ரெண்டு பேத்துக்கு உள்ள சண்டை இருக்கே, இது என்ன இப்படி இருக்கு, அது என்ன அப்படி இருக்கு, ஐயோயோயோ ஈஸ்வரி பாட்டினா சும்மா கொக்கா அப்படின்னு நினச்சோமா, வேற லெவலில் செஞ்சு விட்டு கடைசியில் எனக்கு ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராதிகா வந்து 2 ரூம் தான் இருக்குது, எங்கே படுக்கிறது, உங்கள் அம்மா ஹாலில் படுப்பாங்களான்னு சொல்லி கேட்க, இல்லை நான் இந்த ரூமில் எடுத்துக்கிறேன், இந்த ரூமுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு டப்புன்னு அடிச்சிருச்சு. அடித்ததை பார்க்கணுமே, இனிமே தான்டா பார்க்க போகிறீங்க இந்த காளியோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் காமிச்சிருச்சு பாட்டினா சும்மாவா, ஈஸ்வரினா சும்மாவா அப்படின்னு நிரூபிச்சிருச்சு. அது மட்டும் இல்லைங்க, படப்புன்னு போயிடுச்சு. அங்கே உள்ளே இருக்க எல்லா திங்ஸும் கொண்டு வந்து வெளியே போட்டு விட்டுருச்சு. நடு ஹாலில் படுக்க விட்டுருச்சு பாட்டியை. இந்த பாட்டினா என் வீட்டுக்கு வந்துட்டு என்னை வெளியே தள்ளிட்டான்றாங்க. இவங்க 2 பேத்துக்கு இடையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு நம்ம கோபி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராதிகா ஒரு பக்கத்து பிச்சு பெடல் வாங்குறாங்க. உங்கள் அம்மா கட்டில் படுத்துருக்கணும், என் பொண்ணு வெளியே படுத்துருக்கணும், என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு பேசுகிறாங்க. பேசுனது மட்டும் இல்லைங்க, இன்னும் 2 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே உங்கள் அம்மாவை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்புறீங்கிறாங்க. இதுக்கு நான்டா கோபி அப்பயே சொன்னேன், 2வது கல்யாணம் பண்ணாதான்னு சொன்னனே, கேட்டியா? லவ் பண்ணுற பொண்ணு வேணாண்டா, அம்மா பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோடான்னு சொன்னால் கேட்குறியா? லவ்னு ஒன்றும் இல்லை, துப்புன்னு அதை அலைய விட்றாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவன் நம்ம கோபி பேன்னு முழிக்கிறாரு, திருவிழாவில் காண போன ஆடு மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்